சில இடங்களுக்கு போகும்போது நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வது உண்டு. 150 கிலோமீட்டர்ல நீங்க 1000 கிலோமீட்டர் போனா கூட பரவாயில்ல. ஒன்று உங்களுடைய பேட்டரி இருக்கிற பேட்டரி ட்ரெயின் ஆகும், இல்லைன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகும். நீங்க கூட செய்யக்கூடிய செயல்கள் உங்களை முற்றிலுமாக மாற்றும். ஆற்றலை அது அழிக்குமா அல்லது ஆற்றலை அது உருவாக்குமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடம் இங்கு வந்த பொழுது, இந்த ஆட்டோக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த பயனாளிகளை சேர்த்து பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் மாற்றல் சேரும். ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாறி இருக்கிறது. அதற்காக மிகப்பெரிய கைத்தடலை இந்த அரங்கம் பதிவு செய்யும். பல நேரங்களில் சார் நம்ம எதுக்காக ஒரு இடத்துல போயிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தை என்னை மாற்றி விடாதா என்ற எண்ணத்தோடு ஒருவன் இருந்தால் போதுமாக. என்ன அர்த்தம்னா 45 மேல 40-45 ஆயிடுச்சு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்துருப்போம். அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்து கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு புதுசாக ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நிகழ்விற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு. நம்ம பார்த்தோம், அவங்களோட பேரெல்லாம் சொன்னோம். அதற்கு தலைவியாக சிங்கப்பெண்ணாக ஜோதி, கரெக்டாக சொல்லிட்டேன் அப்பா குமரப்பன் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரைட். தலைவியாக சிங்கப்பெண்ணாக ஜோதி, அவர்களுக்கு உறுதுணையாக குமரப்பன் மற்றும் அனைவரும். என்னால் ஒரு விஷயத்தை தைரியமாக சொல்லிட முடியும். எதை நினைக்கிறோமோ அதை தொடர்ச்சியாக அதில் பயணம் செய்வதோ, அதை செய்து முடிப்பதற்காக உங்களுடைய அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்துவது என்பது எளிதல்லவே அல்ல. இது செஞ்சே தின்னு முடிவோட வேலை செய்யறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு இருவரை நான் இப்பொழுது அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவர் பேர் வேலம்மா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 7வது 8வது 9வது படிக்கிறப்ப எங்க வீட்டில இருந்து சண்டே ஆனா ஒரு 10 இட்லி மட்டும் எடுத்துக்கொண்டு போய் எங்க பாட்டி கொடுப்பேன். அந்த பாட்டியோட பேர் வேலம்மா. அந்த அம்மா என்ன செய்யும் அப்படின்னா, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, இது மாதிரி மடக்கத்தக்காளி, ஒரு 15 கீரை இருக்கும். இப்போ கீரை வகை கேட்டால் அது புரியாது, வேற பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு ஒரு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட். நான் கொண்டு காலை கொடுத்தேன்னா அந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேருந்து போதும் அந்த இட்லி அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுட்டு இருந்து போகுது. அந்த பொண்ணு யாரு? எங்கள் அம்மா. எங்கள் அம்மா கையிலேருந்து ஒரு 10 இட்லி செய்து போகும் திருவரம்பூருடைய மார்க்கெட்டுக்கு. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கீரை வித்துட்டு இருந்தாங்க. 9th எல்லா சண்டேவும் 10 to 12 நான் தான் பக்கா சேல்ஸ்மேன். பக்கத்தில் இருக்க 4 கீரை வியாபாரிகளும் எனக்கு போட்டி இருக்கும். என்னன்னா நமக்கு எந்த ஒரு இங்கீதம் சங்கீதம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பேன், நான் அங்கே வரும்போது கூப்பிட்டு இங்கே கீரை நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு. மேபி நான் இப்போ நினைக்கிறேன், நான் பக்கா சேல்ஸ்மேன் ஆனதுக்கோ இல்லை பேசுறதுக்கு காரணம் அந்த வேலைமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, 4 கட்ட 30 பைசா விற்கணும், அதான் முக்கியம். அந்த தண்ணி கொஞ்சம் அழுவிடுச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி விற்கணும், உதறி விற்கணும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடியிறப்ப என்னுடைய எல்லா கூடையும் முடிஞ்சிருக்கும். நம்ம எழுந்திரிச்சு சாப்பிட உட்காருவாங்க மதியானம் திருப்பி சாப்பாடுக்கு. அப்போ 90% முடிஞ்சது, பக்கத்தில் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, மொத்தமாக கூட்டினா 40 ரூபாய் கூட வராது. அந்த 40 ரூபாயில் எனக்கு ஒரு 50 பைசா கொடுத்து பக்கத்தில் இருக்க கேக்கு கூட வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதில் 2 நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த அம்மாக்குள்ள 2 பிள்ளைங்களுக்கு அவங்க எல்லா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கவங்களும் செய்வாங்க. ஒரு பெண் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன செய்ய முடியுங்கிறத கண் கூட 7th 8th 9th பார்த்தவன். அவ எப்பொழுதெல்லாம் எம்பவர் பண்றாங்களோ, ரொம்ப நேரங்களில் சொல்லுவோம் பெண்ணை எம்பவர் பண்றோம். இப்போ எங்களுடைய மாவட்டம் இப்பொழுது முதல் முறையா ஒரு பெண்ணை எம்பவர் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு பெண்ணை எம்பவர் பண்றப்பவே மாவட்டம் தாங்கல, நல்லபடியா குட் சென்ஸ் ரொம்ப அழகா செய்தாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 இன் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் கிளப்ல வேர்ல்ட் நம்பர் 2. Please appreciate Jyoti. Jyoti, you've done an excellent job. Long way to go. God bless you. தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒன்று இது ஒன்று இந்த வேலைமான்றது நான் எடுத்துக்கிட்டது. அப்போ ஒரு பெண்ணை எப்பொழுது எம்பவர் பண்றோமோ, எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் இந்த உலகத்தில் கண்ணை மூடி கேட்டாலும் வள்ளியம்மை அப்படிமே எங்க அம்மா அவரோட பேரு. ஒரே ஒரு பெண் சக்தி சரியாக இருக்குமானால் இந்த உலகம் சரியாக இருக்கும். So the house is in order, your street is in order. The street is in order, your city is in order. The city is in order, your district must be in order. அப்ப என்னன்னா வீடு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அம்மாட்ட இருந்து ஆரம்பிக்குது. மிகச்சிறந்த நிர்வாகி யார் சார்? ரைட் ஃப்ரம் ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிளானிங் மினிஸ்டர், யூ டெல் ஆல் தி மினிஸ்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் அம்மா. கேன் ஐ கெட் எ சார்? நோ, அம்மா தான் சார். இந்த பெண்ணை எம்பவர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சோண்டு இந்த ஆணாதிக்கம் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா தைரியமா சொல்றேன், ஜோதி இருக்கக்கூடிய பெண்களை வைத்துக் கொண்டு ஆண்கள் ஆணாதிக்கம் செய்வது போல தெரியும், அது செய்ய மாட்டோம். We know that's what is important. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த பெண்மணி யார் என்று கேட்டா ஒரு அப்பா சொல்லுவான், பொண்ணை மட்டும் தான் சொல்லுவான். கேன் ஐ கெட் எ சார்? நோ, பொண்டாடி பேர் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்க ஆடாது கொஞ்சோண்டு இருக்கும், ஆனா பொண்ணு பிடிக்கும். அம்மா இருக்கும்போது அம்மா பிடிக்கும், கல்யாணம் பிறகு பொண்ணு பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பெண்கள் கண்டிப்பாக பிடிக்கும்.
நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. இரண்டாவது, தர்மம் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இதுல 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரை நான் பாராட்ட ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அப்ரிஷியேட். நம்பர் 1 NRIS அகாடமி, ப்ளீஸ் அப்ரிஷியேட் சார் NRIS அகாடமிக்கு. அடுத்து காவேரி ஹாஸ்பிட்டல் கேட்கவே வேணாம், திரும்பிடம் எல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் எப்போது இருக்கும். ப்ளீஸ் அப்ரிஷியேட் காவேரி ஹாஸ்பிட்டல். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 3000 crore ஃபண்டிங் டோனர் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் ஃபோர்ட்ரஸ், அவங்களுக்கு மிகப்பெரிய கருத்தில் இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும். இந்த பேரை ஃபாஸ்டா சொன்னா வருத்தப்படுவார், அதனால பொறுமையா அமைதியா சொல்லுவோம். குமரப்பனுக்கும் லட்சுமி பாலாஜி மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். பாராட்டு பெறுவது, பாராட்டு அளிப்பது, கிவிங் ரெகக்னேஷன், கெட்டிங் ரெகக்னேஷன். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை நந்தினி அண்ட் டீம் அண்ட் ஜோதி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவங்க ஐபிடிஜியா இருந்தாலும் பரவாயில்ல என்ன புதுசா செய்யலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே வேலை செஞ்சவங்க சந்தோஷம் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு எனக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்லி முடிச்சிடறேன் சார். தர்மம் என்பது மிக மிக முக்கியமானது. நான் தைரியமா சொல்றேன், எனக்கு இந்த 50 விசாக்காக வேலை பார்த்தலாம் ரொம்ப தைரியமா சொல்ல முடியும். 7, 8, 9 அந்த படிக்கிறப்ப 13, 14, 15 இன்னைக்கு 50 கோடிகளை தாண்டி சொத்து வைத்திருக்க முடியுது அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அன்னைக்கு இந்த வேலம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, தெய்வானன்னு ஒரு சின்னமா இருந்தாங்க, வள்ளியம்மன்னு ஒரு பெண் இருந்தாங்க. இந்த 3 பேர் மட்டும் தான் மொத்தமா மாத்துறாங்க. அதுக்கு பிறகு மாத்துறது எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் பேர் ரோட்டரி. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி. இதை முழுவதுமாக மாத்திருக்கு. என்ன சார் முழுவதும் மாத்திருக்கு? இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கு சார். நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் மிக முக்கியமான புண்ணியமான இடம். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கரிகால் சோழனும் எழுந்த இடம். நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய பிளட்ல என்ன இருக்கு அப்படின்னா உண்மையில் ஈகை என்ற ஒரு விஷயம் உண்டு. அறம் செய்ய விரும்பு என்ற விஷயத்தை இந்த உலகத்தில் யாரும் சொல்லிட வேண்டாம். இந்த தமிழ் மண்ணுக்கு மிக முக்கியமாக இந்த உறையூர் மண்ணுக்கு நான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன், யாராவது திருச்சியில் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களை மீண்டும் சோழர்களை பற்றி படிக்க சொல்லுங்க, பாண்டியர்களை பற்றி படிக்க சொல்லுங்க, சேரர்களை பற்றி படிக்க சொல்லுங்க. இந்த உலகம் அனைத்து விதமான கண்டென்ட்டும் எடுக்கிற இடம் இந்த ஒரு இடம் தான். ப்ராப்ளம் என்னன்னா நம்ம மறந்துட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மீண்டும் ஒரு முறை நாம் நம்மை உள்வாங்கி கொண்டால் போதுமானது. நாம் எங்கிருந்து ஒன்றுமே தெரியும். கண்டிப்பா ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னா அடுத்தோட டேட் ஆஃப் பர்த்தும் அடுத்த டேட் ஆஃப் டெத்தும் தெரியும். நாம் பிறப்போட டேட்டோ நம்மளுடைய இறப்போட டேட்டோ யாருக்கு தெரிய போறது? கேன் ஐ கெட் எஸ் ஆர் நோ சார்? நம்முடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும், நம்ம டேட் ஆஃப் டெத் தெரியும். அப்ப என்ன சார் செய்ய முடியும்? இட்ஸ் நாட் a question of how long you live, how well, எத்தனை காலம் வாழ்ந்த என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்த என்பது முக்கியம். அப்ப எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீ கண்டிப்பா தர்மம் செய்யுங்க. நாளைக்கு நீ இதே ஆட்டோ ஓட்டும் போது உங்களுக்காக நீங்க சம்பாதிக்கும் பொழுது உங்களால் முடிந்த சில விஷயங்களையும் அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டே இருங்கள். இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் நமக்காக மட்டுமல்ல அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்று எப்பொழுது வருகிறதோ இந்த உலகம் கண்டிப்பாக செழிக்கும். அமைதி என்ற வார்த்தையை சொல்லும்போது தான் சொல்லுவேன், அமைதி தனியான ஒரு வார்த்தை இல்லது. அமைதி என்பது கல்வியோட லிங்கா இருக்கு, அமைதி என்பது சுகாதாரத்தோட லிங்கா இருக்கு, அமைதி என்பது வாட்டரோட லிங்கா இருக்கு, அமைதி என்பது கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்டோட லிங்கா இருக்கு. சோ அமைதி என்பது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால், அதெல்லாம் சுத்தமா பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அமைதியாக இருக்கு. அப்ப என்ன சார் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள். ஒரு தர்மத்தை பத்தி ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் எப்பொழுதும் எல்லார் வீட்டுக்கு போவார். ஆனா அவர் முடிவு பண்ணுவார் யார் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு. இந்த வீட்டில் சாப்பிடலாம் நான் சாப்பிட வேண்டாம் முடிவு பண்ணுவார். போனோன்னு 2 கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி, உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்றான், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சொத்து வைத்திருக்கக்கூடிய அவன் எனக்கு 25,000 ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்றான். உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்கிறாரு. 1 குழந்தை இருக்குன்னு சொல்றான். சாப்பிடுவதற்கு முன்பாக பக்கத்தில் ஒரு கூட்டி கேட்கிறார், உண்மையிலே உனக்கு 1 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கா, 25,000 சொத்து இருக்கான்னு கேட்கிறார். இல்ல சார், உன்னோட பேங்க் பேலன்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வருத்தத்தோடு அவனை கூப்பிடாரு. உங்களுக்கு செல்வந்தர் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நியாயமா இருப்பேன்னு சொல்றாங்க, உங்களோட பேங்க் பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா உங்களோட 25,000 தான் இருக்குன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கும் பொழுது 1 குழந்தை பத்தி பேசுறீங்களா, என்ன அர்த்தம்? 3 குழந்தைக்கு 1 குழந்தைன்னு சொல்றீங்க, கையில இருக்கிற 1 லட்சம் பணத்துக்கு 25,000 சொல்றீங்க, இது என்ன கணக்குன்னு கேட்கிறப்ப அமைதியா சொன்னானா, இதுவரை நான் செய்த தர்மத்தினுடைய பணம் 25,000, 75,000 ரூபாய் என்னோட பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு, நாளை காலையில செத்துட்டுனா அது என்னோட சொத்துல என்னோட பையனோட சொத்துன்னு சொல்லணும். கேட்ட சார் நோ சார். அப்ப என்ன அர்த்தம் சார்? நீங்கள் இந்த வாழ்விலே எவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து அடுத்த தர்மம் செய்து அதோட தான் சொத்து. எனக்கு சொத்து இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேம்ஸ் வேலையா இருந்தா அது இன்ஃபர்மேஷன் சார். அப்ப அந்த கதை என்ன சொல்லுது? முதல் கதை அப்படின்னா, தான் கையில வச்சிருக்கக்கூடிய எந்த பணத்தையும் அடுத்தவங்களுக்கு எப்படி தர்மமாக மாற்றுறீங்களோ அப்படி உங்களுடைய சொத்தோட பணம் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்குள்ளே அது அடுத்துக்குரியது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, 3 குழந்தைகளை வச்சு ஏன் சார் 1 குழந்தை சொன்னீங்க அப்படின்னா, முதல் பையனுக்கு நான் தர்மம் செய்வது பிடிக்காது, 2வது பையனை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டான், 3வது பையன் மட்டும்தான் தர்மத்தை முழுவதுமாக சிந்திக்கின்றான், அதனால 1 பையன் இருக்கதா சொல்றாங்க. நண்பர்களே, இந்த கதையினுடைய 2 நோக்கம். ஒரு நோக்கம், யாராவது தர்மம் செய்ய நிமிர்ந்தா பழைய காலத்தில் சொல்ற மாதிரி இப்படிக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னா கொடுத்துடணும் சார்.
இன்னைக்கு 49 ஆரம்பிச்சு இன்னைக்கு ரமேஷ் பாபு சொன்ன இந்த வார்த்தை அழகான வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் இன்று நான் இந்த ஹால்ல இருந்து எடுத்துட்டு ஒரு வார்த்தை, சந்ததியினருக்கு மிகப்பெரிய புனித தரும். இவருடைய ரோட்டரி செய்த இந்த சேவை சந்ததியினருக்கு மிகப்பெரிய தரும். ஒரு புனித தருணம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யுங்க. ரோட்டரி என்பது உங்களுக்குமான எனக்குமானது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்குமானது. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்து.